ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தினால வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து பல கோடி நஷ்டம் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்டில் போயிட்டு இருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ சிறுத்தை சிவா மற்றும் சூர்யாவோட கூட்டணியில் முதல் முறையாக வந்து இயக்கிய திரைப்படம் தான் கங்குவா. ஸோ இந்த திரைப்படம் வந்து பாலிவுட் பிரபலங்களான தீஷா பத்தானி மற்றும் பாபி தயால்லாம் வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. ஸோ கடந்த நவம்பர் 14ஆம் தேதி தான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து 300 to 350 கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து தயாரிப்பாச்சு. ஸோ படம் வெளியான நாள் முதலே வந்து இந்த திரைப்படத்துக்கு நிறைய மோசமான விமர்சனங்கள் தான். ஸோ என்னதான் வந்து சூர்யாவோட ஆக்டிங் பீக்காக இருந்தாலுமே வந்து ஸ்டோரி அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு வந்து ரசிகர்கள் ரொம்ப ஏமாந்துருந்தாங்க. படத்தோட நேரம், பின்னணி, இசை அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து மாற்றினாங்க. ஆனாலும் வந்து ரசிகர்களுக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம்லாம் போயிட்டு இருக்க நிலையில் வந்து இப்போ வந்து ஒரு லேட்டஸ்டான நியூஸ் பிரகாரம் வந்து நம்மளோட தயாரிப்பாளர் ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜாவுக்கு கிட்டத்தட்ட வந்து 143 கோடி வரைக்கும் வந்து நஷ்டமாயிருக்கு கங்குவா திரைப்படத்தின் மூலமாக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் வந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து சூர்யா என்ன ஷேர் பண்ண முடியும், அவரோட பெஸ்ட்டை தானே கொடுத்துருக்காரு, ஸோ நீங்கள் டேரக்டர் தானே குற்றம் சொல்லணும் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து சூர்யாவும் வந்து பர்சனலாக வந்து நம்மளோட ஞானவேல் ராஜா கிட்ட பேசியிருக்காங்களாம். ஸோ இதை பற்றி இந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ இன்டர்நெட்லேருந்து செம பெருசு